சுசீலா, ராமு எங்க போயிருக்கான்? நான் இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வரப்போ அவன் வீட்டை விட்டு வெளியில கிளம்பினான். நான் தூங்கினக்கு அப்புறமா அவன் வீட்டுக்கு வரான். இப்படியே இருந்தா எப்படி சுசீலா? ஏதோ சின்ன பையன், போகட்டும் விடுங்க. போக போக அவனே புரிஞ்சுப்பான். அப்படி இல்லை சுசீலா. விதவிதமா என் தாத்தன் முப்பாட்டன் காலத்துல இருந்து இதோ அந்த வீரபத்ரன் குடும்பத்துக்கு நகை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கலையை என் தாத்தா எங்க அப்பாக்கும் எங்க அப்பா எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ இதை நான் ராமுக்கு கத்து கொடுக்கணும்னு நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். இப்படி இருந்தா என்ன பண்றது? நான் ராமுக்கு எடுத்து சொல்றேங்க. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. நம்ம பையன் பெரிய ஆளா வருவான். பெரிய ஆளா வரதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு சோறு போடுற இந்த கலைய மறக்க வேணான்னு அவன்கிட்ட சொல்லு. உங்களுக்கு நான் இல்லாம வாழ்க்கைனா என்ன, கஷ்டம்னா என்ன, எப்படி பொழைக்கணுங்கிற விஷயமே தெரியல. இப்படி சொல்லிட்டு படுக்கையில படுத்துட்டு தூங்கிட்டாரு வீரையா. நேரம் ஆனதுக்கு அப்புறமா வீரையனோட மக ராமு வீட்டுக்கு வந்தான். ராமு சத்தம் போடாம தன்னோட அம்மா சுசீலா கிட்ட போய் மெதுவா, அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு கொடு. மெதுவா பேசுடா ராமு. ஏற்கனவே உங்க அப்பா உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. நீ போய் வெளியில திண்ண மேல உட்காரு. நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இப்படி சொல்லி ராமு வீட்டு வெளியில இருந்த திண்ணையில போய் உட்கார்ந்தான். சுசீலாவும் சாப்பாடு கொண்டு வந்து ராமு கிட்ட கொடுத்தா. ராமு நல்ல பசியில இருந்ததால வேகமா சாப்பிட்டான். இத பார்த்து சுசீலா, மெதுவா மெதுவா சாப்பிடு ராமு. இங்க பாரு, நீ வேலைய கத்துக்க வரதில்லைன்றதால அப்பா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நாளையில இருந்தாவது வேலைய கத்துக்கிறதுக்கு அப்பா கிட்ட வருவல்ல? சரிம்மா, கண்டிப்பா போறேன், நீ சொல்லிட்டல்ல. ராமு நல்லா சாப்பிட்டு தூங்க போயிட்டான். மறுநாள் சாயந்தரம் வீரையா வீட்டுக்கு வந்ததுமே, என்னங்க, இன்னைக்கு ராமு உங்ககிட்ட வந்து வேலையெல்லாம் நல்லா கத்துக்கிட்டானா? அடி பைத்தியக்காரி, அவன் மாறிடுவான்னு நினைக்கிறது உன்னுடைய எண்ணம் தான். நாளைக்கு நான் இல்லாதப்ப அவன் உன்னை எப்படி பார்த்துப்பான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. நேத்து ராத்திரி நீ அவனுக்கு சாப்பாடை போட்டு வேலைக்கு போன்னு சொன்னது நான் கேட்டேன். ஆனா பாத்தியா, நீ எவ்வளோ நல்லதனமா சொல்லியும் அவன் கேட்கல. எல்லாம் நீ மேல இருக்கிறவன் தான் பார்த்துக்கணும். வீரையா அன்னைக்கு ராத்திரியெல்லாம் ராமுவை பத்தி யோசிச்சுக்கிட்டே தூங்கினாரு. காலையில் எழுந்து சுசீலா வீரையா வந்து பார்த்தப்போ வீரையா இறந்திருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே, இங்க பாரு ராமு, இத்தனை வருஷமா உங்க அப்பா அந்த ஜமீன்தார் குடும்பத்துக்கு நகைகளை தயார் பண்ணி கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தாரு. ஆனா உனக்கு அந்த வேலை தெரியாது. உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது வேலைய கத்துக்கோன்னு உன்னை எவ்வளவு கெஞ்சி இருப்பேன். ஆனா நீ கத்துக்கவே இல்ல. சாப்பிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தா மழையா இருந்தாலும் அது கரைஞ்சு போயிடும். இப்படி உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சத எந்த ஒரு வேலையும் செய்யாம சாப்பிட்டு உட்கார்ந்துட்டே இருந்தா கொஞ்ச நாள்ல எல்லாம் கரைஞ்சு போயிடும். இப்போ என்னம்மா என்ன பண்ண சொல்ற? நல்ல கேள்வி கேட்டப்பா. அந்த ஜமீன்தாருக்கு உங்க அப்பான்னா ரொம்ப இஷ்டம்பா. நீ அவர்கிட்ட போய் ஏதாவது வேலை இருக்கான்னு கேளுப்பா. அவர் கண்டிப்பா உனக்கு வேலை போட்டு தருவாரு. சரிம்மா, இதோ நான் இப்பவே அந்த வீரபத்ரன் ஜமீன்தார் கிட்ட போறேன். ராமு ஜமீன்தார் வீரபத்ரன் கிட்ட போனான். ராமுவை பார்த்ததுமே ஜமீன்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ராமு, வாப்பா வா. உன்னை பார்த்தா எனக்கு அந்த வீரபத்ரனை பார்க்குற மாதிரியே இருக்கு. என்னப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்கய்யா, உங்களுக்கு தெரியாததா என்ன? எங்க அப்பா இறந்ததுல இருந்து எங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க தான் ஏதாவது தயவு பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கணுங்க ஐயா. ஆமா ஆமா, நான் அந்த விஷயத்தை பத்தியே மறந்துட்டேன். சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேங்க ஐயா. தோட்ட வேலை கொடுத்தாலும் செய்வேன். என்னது, தோட்ட வேலையா? வீரையனோட பையன் தோட்ட வேலை செய்யறான்னா அதை நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒரு வேலை கொடுக்குற. என்னுடைய தாத்தா காலத்துல இருந்து நீங்க தான் எங்களுக்கு நகை செஞ்சு கொடுத்துட்டு இருந்தீங்க. அதனால மறுபடியும் நீ நகைகளை தயார் செய். உங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, நீ நகைகளை நல்லா தயார் பண்ணுவியாமே. என்ன இது, இந்த ஜமீன்தாருக்கு எனக்கு நகை செய்ய தெரியாதுன்ற விஷயம் தெரியாது போல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த வேலையை விட்டுடக்கூடாது. ஆமாங்க ஐயா,
நான் நகைகள்லாம் நல்லா செய்வேன். ஆ, அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். என் பேத்திக்கு ஒரு நகை செய்யணும். அதை செஞ்சு கொண்டு வரியா? கண்டிப்பாங்க ஐயா. ராமு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் அவனோட அம்மா கிட்ட சொன்னான். என்ன ராமு, உனக்கு தான் நகைகள் தயார் பண்றதுக்கு வராதே, அப்புறம் எதுக்கு ஒத்துக்கிட்ட? நீ உடனே போய் ஜமீன்தார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு. இல்லைன்னா உங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருந்த பேரெல்லாம் கெட்டுடும். அம்மா, நீ எதுவும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அந்த நகையை எப்படி செய்யணுன்றது எனக்கு தெரியும். ராமு பட்டணத்துல தனக்கு தெரிஞ்ச ஒரு நகை வியாபாரி கிட்ட போனான். இங்க பாருங்க, எனக்கு இந்த ஒரு நகையை செய்யணும். அப்படியே செய்யறேன், அதுக்கு 5 தங்க நாணயம் செலவாகும். சரி சரி தரேன், செய்யுங்க. 2 நாளைக்கு அப்புறமா ராமு 5 தங்க நாணயங்களை கொடுத்து அந்த நகைகளை வாங்கிட்டு போய் ஜமீன்தார் கிட்ட கொடுத்தான். ஐயா, இந்தாங்க ஐயா, நீங்க கேட்ட நகை. நல்லா பண்ணிருக்கியே, நான் என்னமோன்னு நினைச்சேன். நீ நல்ல வேலைக்காரன் தான். இந்தா, உன்னோட வேலைக்கு நான் 3 தங்க நாணயத்தை தரேன். நீ நல்ல அதிர்ஷ்டசாலி தான். உங்க அப்பா என்கிட்ட எப்பவுமே 2 தங்க நாணயத்துக்கு மேல வாங்கினதே இல்ல. போ போ, என் மனைவிக்கு இந்த தடவை ஒரு நல்ல ஒட்டியானம் செஞ்சு கொண்டு வா. சரிங்க ஐயா. இப்படி சொல்லிட்டு ராமு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி போனான். என்ன இது, நான் 5 நாணயங்கள் கொடுத்து செஞ்சா இவர் 3 நாணயங்கள் தான் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு வேற சொல்றாரு. சரி, அடுத்த முறையாவது நிறைய நாணயங்கள் தராரான்னு பாப்போம். இப்படி நினைச்சுக்கிட்டு ராமு மறுபடியும் அந்த நகை வியாபாரி கிட்ட போய், ஐயா, எனக்கு ஒட்டியானம் செஞ்சு கொடுங்க. ராமுவை பார்த்த அவருக்கு ராமுக்கு நகைய பத்தி எந்த ஒரு விவரமும் தெரியலன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஒட்டியானமா? அது ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த முறை அதுக்கு 50 நாணயங்கள் ஆகும். ராமு அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா ராமு அந்த ஒட்டியானத்தை வாங்கிட்டு ஜமீன்தார் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தப்போ அதுக்கு அந்த ஜமீன்தார், ராமு, உன் கையில ஏதோ ஒரு மகிமை இருக்குப்பா. இல்லனா எப்படி இவ்வளவு ஒரு அழகான பொருளை நீ செய்வ? இந்தா வாங்கிக்கோ, 20 நாணயங்கள். இத கேட்டதுமே ராமுக்கு மனசு பகீர்னு ஆயிடுச்சு. ஐயோ, 50 தங்க நாணயங்கள் கொடுத்து நான் இதை செஞ்சா இவரு 25 தான் கொடுக்கறாரே, இப்படின்னு நினைச்சான். இதே மாதிரி ஜமீன்தார் நகை செய்யன்னு சொல்றதும், ராமு நகை கடையில போய் அதிக விலைக்கு நகை செய்யறதும், ஜமீன்தார் அதுக்கு கம்மியான நாணயங்களை கொடுக்கறது, இதே பழப்பா போச்சு. இப்படியே போச்சுன்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு ஒன்றும் மிஞ்சாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த முறை நானே நகைகளை தயாரிக்கணும். இப்படி நினைச்சு ராமு கஷ்டப்பட்டு நகைகளை தயாரிச்சு ஜமீன்தார் கிட்ட போய் கொடுத்தான். ராமு, இந்த 10 நாணயங்களை வாங்கிக்கோ. இப்படி ஜமீன்தார் அவன்கிட்ட கொடுத்தப்போ ராமுக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஜமீன்தார் ஐயா, 10 நாள் கஷ்டப்பட்டு பண்ணா ஒரு நாளைக்கு 1 நாணயம்னு கணக்கு வச்சு எனக்கு 10 நாணயம் தான் தருவீங்களா? இதுதானா நீங்க நான் கஷ்டப்படுறதுக்கு கொடுக்கற வேலை? இப்படி ராமு கோபமா கேட்டான். அதுக்கு ஜமீன்தார் சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு ராமு, இத்தனை நாள் வராத கோபம் உனக்கு இன்னைக்கு எதுக்கு வந்தது? நீ இதுக்கு முன்னாடி செஞ்சு கொண்டு வந்த நகைக்கு கூட நான் இவ்வளோ கம்மியான விலையை தானே கொடுத்தேன். அப்போ வராத கோபம் உனக்கு இப்ப எதுக்கு வருது? காரணம், நீ அந்த நகைகளை செய்யல. இந்த நகைய நீ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்க. அதனாலதான் நீ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கலன்னு உனக்கு கோபம் வருது. உங்க அப்பா உன்னை பத்தி சொல்லி எப்பவுமே வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு தான்ப்பா உனக்கு கஷ்டத்தோட விலை என்னன்னு புரிய வைக்கணும்னு இப்படி பண்ண. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்த நகைக்கான பணத்தையும் கொடுக்கறேன், வாங்கிக்கோ. இனிமேலாவது கஷ்டப்பட்டு வேலை செய்யறத கத்துக்கோ. இப்படி ஜமீன்தார் சொன்னார். அப்பத்துல இருந்து ராமு கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சான். இது இவங்க கதை, கஷ்டத்தின் விலை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். ஒரு அழகான கிராமம், ராமாபுரம்னு பேரு. அந்த கிராமம் பச்சை பசேல்னு வயல்களாலையும் அழகான ஆறுகளாலையும் அற்புதமா காட்சி தந்தது. அந்த ஊர்ல மண்களால பொம்மை செஞ்சு அதை வித்து நரசிம்மன்னு ஒரு ஆளு வாழ்க்கைய நடத்தி வந்தான். நரசிம்ம காலையிலேயே எழுந்து ஆத்தங்கரைக்கு போய் களிமண் எடுத்துட்டு வந்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் விதவிதமான களிமண் பொருட்களை செஞ்சுட்டு இருந்தான். அதுல வந்த பணத்தை வச்சு மனைவி சுசீலாவோட சேர்ந்து மக ராம படிக்க வச்சான். தம்பி ராம்,
தினம் நல்லபடியா ஸ்கூலுக்கு போய் எல்லார்கிட்டயும் நல்ல பேரை வாங்கணும். பெரியவங்க கிட்ட மரியாதையா பேச கத்துக்கணும். இப்படி தன்னோட மகனுக்கு நரசிம்ம நல்ல குணங்களை தினம் தினம் சொல்லி கொடுத்து வளர்த்தான். தன்னோட மகன் தங்களை மாதிரி கஷ்டப்படாம பெரிய ஸ்தானத்துல இருக்கிறத பாக்குறது தான் அவங்க 2 பேரோட ஆசையுமே. என்னைக்கும் போலவே ராமு பள்ளிக்கு போய் வகுப்பு இல்லாத நேரத்துல விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் மத்த பிள்ளைகள் வந்து ராமு ஆடிட்டு இருந்த பந்தை பிடுங்கிட்டாங்க. இதனால ராமுவுக்கு ரொம்ப கோபம் வந்து, டேய், அறிவு இருக்கா இல்லையா? நான் விளையாடிட்டு இருக்கேன்ல, அந்த பந்தை கொடுங்க. நாங்க கொடுக்க மாட்டோம். உனக்கு எதுக்குடா இந்த பந்து? உன்கிட்ட நிறைய களிமண் இருக்குல்ல, அதுல போய் விளையாடு. ஆமாண்டா, எப்ப பாரு நீங்க களிமண்லயே தான் இருக்கீங்க. அதை பிசைஞ்சு பிசைஞ்சு எப்படிதான் சாப்பாடு சாப்பிட்றீங்களோ. மண்ணை தொட்டா என்ன தப்பு இருக்கு? மண்ணில் எவ்வளோ கிருமிகள் இருக்கும் தெரியுமா? நீங்க தினம் தினம் அதுலயே இருக்கீங்க. ஐயோ! இப்படி பசங்கள்லாம் ராமுவை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. ராமு சொல்றத எதுவுமே கேட்காம அந்த பசங்க எல்லாம் களிமண்ணுன்னு ராமுவை வெறுப்பேத்தினாங்க. தேம்பி தேம்பி அழுதுகிட்டே ஸ்கூல் பைய எடுத்துக்கிட்டு ராமு வீட்டுக்கு வந்தான். வீட்ல அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கிறப்போ ராமு போய் அம்மாவை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சான். ராமு, என்னாச்சுப்பா? எதுக்கு அழற? என்ன நடந்தது? இப்படி அம்மா பாசமா கேட்டாங்க. ராமு தனக்கு நடந்தத ரொம்ப வருத்தத்தோட தன்னோட அம்மா கிட்ட சொன்னான். தெரியாம சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் உன்னோட நண்பர்கள் தானே. அழக்கூடாதுப்பா, எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடணும். இப்படி புத்தி சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா ராமு அதை கொஞ்சம் கூட கேட்கல. இல்லம்மா, நான் இனிமே பள்ளிக்கு போக மாட்டேன். அங்க போனாலே எல்லாரும் என்ன கேலி கிண்டல் பண்றாங்க. எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு அந்த நேரத்துல ரொம்ப வெக்கமா இருக்குமா. அதனால தான் நான் இனிமே படிக்கவே போக மாட்டேன். அவங்களோட பேசவும் மாட்டேன். அவங்க முகத்தை கூட எனக்கு பார்க்கவே பிடிக்கலம்மா. இப்படி அடம் பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தான் ராமு. இதனால அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ராமுவை ஏதோ ஆறுதல் படுத்திட்டு சாப்பாடை கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நரசிம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு தன்னோட மனைவியோட வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு வீட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தான். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ராமுவை பத்தி தான். என்ன இது? இப்படி ரொம்ப அமைதியா கேட்டா நரசிம்ம. உங்க பையன் நாளையிலிருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றான். இப்படி சொன்னதுமே நரசிம்மனுக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல. அப்படி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றியா? இப்படி பதட்டத்தோட கேட்டதுமே சுசீலா நடந்ததெல்லாம் சொன்னான். இதெல்லாத்தையும் அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டானோன்னு பயமா இருக்குங்க. படிக்கலன்னா எப்படி? அட, இவ்வளவு தானே, அவனுக்கு புரியுற மாதிரி நான் எடுத்து சொல்றேன். அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ போய் நிம்மதியா தூங்கு. இப்படி தைரியம் சொன்னான் நரசிம்ம. மறுநாள் காலையில ராமு தூங்கி எழுந்தான். எதிர்க்கவே நரசிம்ம உட்கார்ந்துட்டு இருந்தான். இந்த நேரத்துல அப்பா வேலைக்கு போகாம தான் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து ராமு அதிர்ச்சி அடைஞ்சான். தம்பி, தூங்கி எழுந்துட்டியா? வெளியில போவோமா? அப்பா, நான் பள்ளிக்கு. இப்படி ராமு ஏதோ சொல்ல வந்தப்போ நரசிம்ம அதை நிறுத்தி, நீ எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாமே தெரியும். நீ பள்ளிக்கு போக வேண்டாம், வெளியில போவோமா? இப்படி சொன்னதால ராமு ரொம்ப சந்தோஷப்பட்டான். 2 பேரும் வெளியில போனாங்க. ராமுக்கு என்னென்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்தான். ராமு ரொம்ப சந்தோஷமா அதையெல்லாம் சாப்பிட்டு அப்பா கிட்ட கதை பேசிக்கிட்டு ஊரு முழுக்க சுத்திட்டு வந்தான். இப்படியே நடந்து நடந்து ஊரோட எல்லைக்கே போயிட்டாங்க. அங்க ஒரு பெரிய மரம் இருந்தது. ராமு, நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? விளையாட்டா? என்ன விளையாட்டாப்பா? நான் அந்த மரத்து கீழே படுத்து தூங்குவேன். என்ன பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்றத நீ கேட்கணும். அட, இது புதுசா இருக்கே. சரிப்பா, நாம இந்த விளையாட்டு விளையாடுவோம். இப்படி சொல்லி ராமு சந்தோஷப்பட்டான். சொன்ன மாதிரியே நரசிம்ம மரத்து கீழே போய் உட்கார்ந்து மரத்துல சாஞ்சிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டான். ராமுவும் பார்த்துக்கிட்டே இருந்தான். நிறைய பேர் அந்த வழியா போயிட்டு இருக்கிறப்போ நரசிம்மனை பார்த்தாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு தோணுனத வெளியில சொன்னாங்க. யாரோ பெரிய ஞானியா இருக்கும் போல, தியானத்துல இருக்காரு.
யாரோ நல்லா குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். வீட்டை விட்டே அனுப்பிட்டு இருக்காங்க போல. அதனால தான் வேற வழி இல்லாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவனை பாரு, வேலை வெட்டி இல்லாம எப்படி உட்காந்துட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பொழைக்கலாம்ல. இவங்கள மாதிரி ஆட்களால தான் நம்ம நாடே சீரழியுது. ஏயா, அவ்வளோ தூக்கமா இருந்தா வீட்டுக்கு போய் தூங்கலாம்ல, இங்கேயே உட்காந்துட்டு இருக்க நீ? இப்படி விதவிதமா மக்கள் பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் சாப்பிட கூட கொடுத்துட்டு போனாங்க. இது எல்லாத்தையும் ராமு கவனிச்சுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நரசிம்மன் கண்களை திறந்தான். ராமு போய் அப்பா பக்கத்துல உட்கார்ந்தான். ராமு, மக்கள்லாம் என்ன பேசுனாங்க கேட்டியா? கேட்டம்பா. சரி, உனக்கு என்ன தோணுது? என்னப்பா, ஒரு சிலர் பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் பிச்சைக்காரன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் பரிதாபமும் பட்டாங்க. எனக்கு எதுவுமே புரியலப்பா. அதுதான்ப்பா மனுஷங்களோட இயல்பு. ராமு, இங்க ஒருத்தர் ஒன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இஷ்டம் வந்த மாதிரி நம்மள பத்தி பேசுவாங்க. யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு நம்ம நின்னுட்டோம்னா நம்ம பொழைக்க முடியாதுப்பா. உன் நண்பர்கள் உன்னை ஏதோ சொல்றாங்கன்னு நீ பள்ளிக்கு போகிறத நிறுத்திட்டினா அது உனக்கே நீ பண்ணிக்கிற துரோகம். இது வரைக்கும் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். உனக்கு புரியாதோன்னு தான் அதை நான் சொல்லல. ஆனா இப்போ அதை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சுப்பா. என்னதுப்பா அது? இங்க பாருப்பா, தொழிலாளிகளுக்கு சமுதாயத்துல நாளுக்கு நாள் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. போக போக நம்ம இதையே நம்பி வாழறது கஷ்டம்பா. நீ நல்லா படிச்சு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். நம்மளுடைய கலைக்கு ஒரு புது வடிவத்தை கொடுக்கணும். நம்ம செய்யற தொழிலோட அருமை தெரியாதவங்க தாண்டா நம்மள ஏகத்தாளமா பேசுவாங்க. அப்பா, நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். இன்னொரு விஷயம், உன்னை கேலி கிண்டல் பண்றவங்கள பத்தி நீ என்னைக்குமே கவலைப்படாத. அதை நினைச்சு வருத்தமே படாத. நம்ம செய்யற தொழிலை யாராவது கிண்டல் பண்ணி பேசினாங்கன்னா அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு நாம கத்துக்கணும். புத்திசாலியா நடந்துக்கோப்பா. சரிப்பா, இனிமே யாராவது நம்மளையும் நம்ம செய்யற தொழில கேவலமா பேசினாங்கன்னா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்பா. புத்திசாலித்தனமா அவங்களுக்கு பதில் கொடுப்பேன். இப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ராமுக்கும் தான் செஞ்ச தப்பெல்லாம் புரிய வந்தது. அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி அவரை சந்தோஷப்படுத்தணும்னு மனசுக்குள்ள நினைச்சான். சந்தோஷமா 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அம்மா, நான் நாளையிலிருந்தே பள்ளிக்கு போறேம்மா. சுசீலா ராமுவோட முகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டா. நரசிம்மனை ஆச்சரியமா பார்த்தா. நான் யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன். படிப்பை எக்காரணத்து கொண்டு நிறுத்த மாட்டேன். நான் போய் இப்படி சொல்லிட்டு ராமு வேக வேகமா தன்னோட அறைக்கு போனான். என்னங்க, அவனை வெளியில கூட்டு போய் பேசி இப்படி மாத்திட்டீங்க. அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டானோன்னு பயந்துட்டேன். அதுக்கப்புறமா நரசிம்ம நடந்தத சுசீலா கிட்ட சொன்னான். சரியான வேலையை செஞ்சிருக்கீங்க. அவனுக்கு புத்திமதி சொன்னது மட்டும் இல்லாம அவனோட அறிவு கண்களையும் திறந்துட்டீங்க. இனி இந்த பாடத்தை அவன் என்னைக்குமே மறக்க மாட்டான். இப்படி சந்தோஷத்தோட சுசீலா சொன்னான். மறுநாள்ல இருந்து தன்னம்பிக்கையோட ராமு ஸ்கூலுக்கு கிளம்பினான். கொஞ்சம் பிள்ளைங்க எப்பவும் போலவே கள்ளிமண்ணுன்னு கூப்பிட்டு கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ராமு அதை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. ஆமா, நாங்க களிமண்ணை வச்சு பொருட்களை பண்றோம். ஆனா நீங்க மண்டைக்குள்ளேயே களிமண்ணை வச்சிருக்கீங்க. மண்ணுனா பூமி மாதா. அது இல்லாம நீங்களாம் எப்படி உயிர் வாழ்வீங்க? அந்த மண்ணால தான் உங்களுக்கு சாப்பாடே கிடைக்குது. இப்படி சிரிச்சுக்கிட்டே திறமையா பதில் சொன்னார் ராமு. இதை கேட்டு மத்த பசங்கள்லாம் கேலி கிண்டல் பண்ணவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால அவங்களுக்கு அசிங்கமாயிட்டு அப்பத்துல இருந்து கேலி கிண்டல் பண்றத நிறுத்திக்கிட்டாங்க. ராமு மத்தவங்க பேசுறத கண்டுக்காம பொறுப்பா படிப்புல கவனம் செலுத்தினான். அப்பாவோட பேச்ச எப்பவுமே மனசுல வச்சு வாழ்க்கைய நடத்தினான். இது இவங்க கதை. ஊரு 4 விதமா பேசும். இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.